அனைவருக்கும் வணக்கம். நாளைக்கு பௌர்ணமிங்க. ஏற்கனவே செப்டம்பர் மாதம் நடந்த மீட்டிங்கில் வந்து நம்ம சொன்ன மாதிரி தான் பௌர்ணமி நம்ம கோயிலில் வந்து பூஜை பண்ணுவோன்ட்டு. இன்ன வரையிலும் பங்காளிகள் 2 பேர் மட்டும்தான் வராங்க. அந்த 2 பேர் தான் தவிர்த்து வேறு யாரும் வரதில்லை. போன பௌர்ணமிக்கு இன்னொருத்தர் பங்காளி ஒருத்தர் வந்திருந்தார். சந்தோஷம். இப்படியே படிப்படியாக ஒருத்தர் 2 பேர் 3 பேர் 4 பேர் இப்படியே பௌர்ணமியும் நம்ம கோயிலில் வந்து நிறைஞ்சிருக்கணுங்கிறது தான் ஆசை. அதனால் பௌர்ணமி பூஜைக்கு எல்லோரும் அவசியம் வாங்க. நாளைக்கு பௌர்ணமியும் அதே போல் நம்ம கோயிலில் மீட்டிங்கும் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். பௌர்ணமி பூஜை முடிஞ்சாலும் மீட்டிங்கில் வந்து ஒரு பெரிய இது இல்லை, ஒரு 10-15 நிமிஷம் தான் பேச வேண்டியது இருக்குது, சொல்ல வேண்டியது இருக்குது. சாமியை கும்பிட்டுட்டு எல்லாம் கிளம்பி போவோங்க, அவ்வளோதான். பேச போகிறது வந்து 2 விஷயந்தாங்க. ஒன்று வந்து நம்ம கோயிலுக்கான வரிகள் கொடுக்கறதுக்கு ஒன்று, 2வது வந்து நம்ம ஊர் பிடாரி கோயில் வரி கொடுக்கறதுக்கான இது வரையிலும் எவ்வளோ கலெக்ஷன் ஆகிருக்கு, எவ்வளோ கொடுத்துருக்கோம், நம்ம என்ன கமிட்மெண்ட் பண்ணியிருக்கோம், அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு தாங்க. ஸோ அதனால் கோயிலை பற்றின எந்த சந்தேகங்கள் இருந்தாலும், கோயில் பற்றின எந்த கேள்விகள் இருந்தாலும் மனசுக்குள்ளே யாரும் வச்சுக்கிட்டு இருக்காங்க, கண்டிப்பாக அதை வந்து கேட்டுருங்க. அதை கேட்க வேண்டிய இடம்னு ஒன்று இருக்குது. அந்த இடம் தான் வந்து மீட்டிங்கிறது. ஏன் இதை வந்து நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய நிலைமையில் இருக்கிறோன்னா, போன தடவை புரட்டாசி மாதம் தழுவ கொடுக்குறப்ப வந்து நான் அந்த அன்றைக்கி பார்த்திங்கன்னா வருஷம் தழுவ கொடுத்து முடிச்சுட்டு அந்த ஃபங்க்ஷன் முடித்தோன்னே வந்த அனைத்து பங்காளிகளுக்கும் நன்றி, ப்ளஸ் வந்து அதுக்கான ஃபோட்டோஸை போடுவோம். போன தடவை போடலை. ஏன்னு தெரியுமா? அது சங்கடத்துலேயே முடிஞ்சிச்சு. நான் இந்த ஒரு வீடியோ பேசி தான் எல்லாத்துக்கும் சொல்லணும்னு நினச்சேன். அது எனக்கு பேசவும் சங்கடமாக இருந்துச்சு, அனுப்பவும் சங்கடமாக இருந்துச்சு, விட்டுட்டேன். ஒரு பங்காளி வந்து கேட்டார், பூசாரிலாம் தேர்வு எடுத்தீங்களா, வச்சிங்களா, பிடிச்சிங்களா அப்படிங்கிறதெல்லாம். அவங்க மகனுக்கிட்டையும் கூப்பிட்டு கேட்டேன், என்ன ப்ராப்ளமு, எதுக்காக அப்படிலாம் பேசினாங்கன்னு. ஏன்னா பூசாரி எப்படி தேர்வு பண்ணணும், என்ன பண்ணணுங்கிறத செப்டம்பர் மீட்டிங்கில் பேசிட்டோம், சரியா? அதை வந்து அவர் வந்து எனக்கு என்ன கோயிலில் உரிமை இல்லையா, நானும் எனக்கு நீங்கள் மட்டும்தான் இதுவா அதுவா அப்படியா இப்படியான்லாம் பேசி உரிமையிலெல்லாம் பேசி அப்படிலாம் பண்ணதுக்கு வந்து அந்த இடத்துல வந்து சாமி கும்பிட்றவங்கள காக்க வைக்கல, படையல் போட்டு சாமிக்கு பரிமாறியாச்சு. அப்போ வந்து அவர் பண்ணது யார் வச்சுருக்காரு, சாமியை காக்க வச்சுருந்துருக்கிறார். அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். இது என்ன ஆகுது, அசிங்கமாக போகுது, ரொம்ப சங்கட்டமாகவும் போகுது. நம்ம கோயில் கட்டையில் வந்து எவ்வளவோ வேலைகள், எவ்வளவோ பிரச்சனைகள் என்னென்னமோ நடந்திருக்கு. அதிலெல்லாம் தலையிட்டுக்காத ஒருத்தர் இன்றைக்கி வந்து இந்த மாதிரி கேள்வி கேட்குறாருங்கிறது சந்தோஷமாக இருக்குது. அவருக்கான மன ஆதங்கத்தை கேட்குறாரு. மன ஆதங்கத்தெல்லாம் கேட்க வேண்டியது வந்து மீட்டிங்கில். சாமி கும்பிட்றப்ப படையல் போட்டுக்கிட்டு இருக்க வந்து கேள்வி கேட்கக்கூடாது. அது ஒரு சிலர் சொன்னாங்க, அவர் டைரெக்டாக சொல்லலைங்க, அவர்கிட்ட வந்து இன்னொருத்தர் என்னமோ சொல்லிட்டாருங்க, அந்த குழப்பத்தில் வந்து அவர் இப்படிலாம் பேசிட்டாருங்க வச்சுட்டாருங்கன்னு அவர் இன்னொருத்தர்கிட்ட சொன்னார். இவர் இப்படி பேசினதுக்காக அவர் மகன் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டார் வேறு. சரியா? இது எல்லாத்துக்குமே சங்கட்டமாக போகுது. எதனால் இதை குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய நிலைமையில் இருக்கோன்னா, ஒவ்வொரு தடவையும் சொல்லுவேன், வில்வராயனாக இருக்க பெருமைப்படுவோம் அப்படின்னு. அந்த பெருமைக்கு ஒரு பங்கம் வர மாதிரி தான் இந்த மாதிரி நடந்து போகுது, சரியா? அதனால் நாளைக்கு மீட்டிங் தான் இருக்குது. மனசில் இருக்க கேள்விகள், சந்தேகங்கள் இதெல்லாம் கேட்க வேண்டியது வந்து மீட்டிங்கில் மட்டும்தான். தயவுசெய்து வாங்க. இல்லை மீட்டிங்கே என்னால் வர முடியல, போக முடியல, இதுக்காக நீங்கள் மீட்டிங் போடுறவங்க காத்துக்கிட்டு இருக்கணும்னு சொல்லலை. என்றைக்குனாலும் ஃபோன் எடுங்க, பூசாரி எனக்கு ஃபோன் அடித்து இந்த மாதிரிங்க இந்த மாதிரி எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது, ரைட்டாக தப்பா, இந்த மாதிரி ஒரு விளக்கம் வேணும், ரைட்டாக தப்பா, அந்த ஸ்பாட்டு முடிச்சுட்டு போகிறது. நம்மளும் குழப்பிக்கிட்டு நம்ம கூட இருக்க 4 பங்காளிகளையும் குழப்பி விட்டு அது வந்து ஒரு இருக்கிறதே 100 பேர், இந்த 100 பேர் அந்த இடத்துல வந்து மூஞ்சி தூக்கிட்டு வச்சு நீயா நானான் இருந்தால் நல்லாவா இருக்குது? அதனால் தயவுசெய்து நம்ம பங்காளிகள் மீட்டிங்க்கு வாங்க. வந்துட்டு உங்களோட சந்தேகங்கள்லாம் தயவுசெய்து மீட்டிங்கில் கேளுங்க. கேட்குறது மட்டும் இல்லை, அதாவது கேட்டால் எல்லா கேள்விக்கும் பதில் தெரிஞ்ச ஆட்கள் எல்லாம் இருக்கிறாங்கன்னு நான் சொல்லலை. ஆனால் நீங்கள் கேட்குற கேள்விகள் தான் எத்தனையோ புது விஷயங்கள் நல்லது நடக்க வரும், புரியுதா? அதனால் கேள்வி கேட்க தான் நம்ம கோயில் நல்லா ஆகும். கோயில் நல்லா ஆணுச்சுன்னா சாமியை நம்ம நல்லா வச்சுருப்போம். சாமியை நல்லா வச்சுருந்தா என்ன ஆகும், நம்ம எல்லாம் நல்லா இருப்போம். அதனால் தயவுசெய்து வாங்க. உங்களுக்குள்ள கேள்விகளை டைரெக்டாக வந்து கேளுங்க, சொல்லுங்கள். அதுக்கான விடைகளை அங்கேயே எல்லாம் சேர்ந்து ஒன்று கூடி முடிவு எடுத்துருவோங்க. நாளைக்கு மீட்டிங்கோட அஜெண்டா இது தாங்க. நம்மளோட வரி, பெடாரியம்மன் கோயிலுக்கான வரி. 2வது வந்து இந்த மீட்டிங்கில் என்ன டிஸ்கஷன், இந்த மாதிரி பூசாரி தேர்வு பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு சில இது இருக்குது, முடி எடுக்கிறதுக்கு காணிக்கை இருக்குது. இதெல்லாம் ஏற்கனவே செப்டம்பரில் பேசுனதையும் அதையும் ஒரு சிறு விளக்கமாக தான் வந்து புரட்டாசி மாதம் சனிக்கிழமை அன்னைக்கு சொன்னதில் தான் இந்த மாதிரி ஆச்சு. ஸோ நாளைக்கு டீட்டெயிலாகவே சொல்லிடுறேன்.
இனி முன்னே நம்ம கோயிலில் வந்து ஒரு ரிஜிஸ்டர் ஒன்று போட்டுருவோங்க. அந்த ரிஜிஸ்டர் எதுக்காகன்னா வந்து வருகை பதிவேடு ரிஜிஸ்டர்னு. இது ரொம்ப நாளைக்கு முன்னாடியே போட வேண்டியதாக இருந்துச்சு, நம்ம போடலை. ஏன்னா வந்து யார் கோயிலுக்கு வராங்க, யார் கோயிலுக்கு வரல, அதாவது 2 விதமாக இருக்குது. பூசாரி சொல்லியிருக்கிறார், இவங்கெல்லாம் கோயிலுக்கே வரதில்லப்பா, இந்த மாதிரி ஏதாவது நல்ல நாள் கெட்ட நாள் அன்றைக்கி வரப்போ ஒரு சில குழப்பங்கள் பண்ணி விட்டுறாங்க, அது எல்லாத்துக்குமே சங்கடமாக போகுது அப்படின்னு. ஸோ யார் யார் கோயிலுக்கு வராங்க, என்ன காரணத்துக்காக வராங்கன்னு தெரிஞ்சிடும்ல. ஏன்னா வந்து அது எல்லா கோயிலையும் நிறைய கோயில் மெயின்டைன் பண்ணுறாங்க, நம்ம கோயிலையும் அதை மெயின்டைன் பண்ணிடுவோம். அதுலேயே புக்லேயே கொடுத்துருவோம், அந்த ஒரு குறிப்பில் கொடுத்துருவோம். உங்களோட தேவைகள் அதாவது நிறை குறைகள் இருந்துச்சுனாலும் அதையும் எழுதுங்கன்ட்டு போயிடுவோம். எல்லாமே டாக்குமெண்ட் ஆயிரும். அவங்க சொல்லலைங்கிற மாதிரி ஆகாது, எனக்கு தெரியாதுங்கிற மாதிரி ஆகாது, ஒருத்தர் ப்ளேம் பண்ணுற மாதிரி ஆகாது. இதெல்லாம் நம்மளை செதுக்கிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, நம்ம கோயிலை பலப்படுத்துறதுக்கும், நமக்கு பிற்பாடு வர தலைமுறைகள் வந்து இந்த கோயிலில் வந்து சாமி கும்பிட்டு போகிறோம், நிம்மதியாக வந்து சாமி கும்பிட்டு போகிற அளவுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணி வைக்கணுமோ அத்தனையும் பண்ணி வச்சிடணும். ஸோ அதுக்காக 1-2 மீட்டிங் எல்லாம் வந்து அட்டன் பண்ணால் நல்லாயிருக்கும். அதனால் எவ்வளோ மேக்ஸிமம் பேர் வாங்க, உங்களோட அப்பா அம்மா கிட்ட சொல்லுங்கள், இந்த மாதிரி நாளைக்கு வந்து மீட்டிங் இருக்குது, என்னையால் போக முடியல, நீங்கள் போயிட்டு வாங்கன்னு அம்மா அப்பா கிட்ட சொல்லுங்கள். பெரியப்பா பெரியம்மாட்ட சொல்லுங்கள். இந்த மாதிரி அவங்க வாட்ஸ்அப் ஃபோன் வச்சுருக்க மாட்டாங்க, அதனால் வந்து அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கன்வே பண்ணுங்கள். இது வந்து என்கிட்ட வந்து எனக்கே இது சங்கட்டமாக இருக்குது. எனக்கெல்லாம் நீங்கள் கூப்பிட்டே சொல்லலை, எனக்கு பூசாரி ஃபோன் பண்ணியே சொல்லலை அப்படின்லாம் ஒரு சில பங்காளிகள் கேட்குறாங்க. எனக்கு உண்மையிலுமே புரியல. எனக்கு 1008 வேலை இருக்குது. அது மாதிரி தான் ஒவ்வொருத்தருக்கும் 1008 வேலை இருக்குது. 1008 வேலையில் இது ஒரு கடமை ஆற்றுறவங்க வந்து ஒவ்வொருத்தருக்கும் இன்வைட் பண்ணி வைக்கிறதுக்கு இது நம்ம வீட்டு விசேஷங்கள் கிடையாது. ஒரு செய்தி கேட்டுட்டா நம்மளாம் போய்க்க வேண்டியது தான். உங்களுக்கான மரியாதைகள் எல்லாத்துக்கான மரியாதைகள் அப்படியே இருக்குது. கூப்பிட்டு சொன்னால் தான் நான் குலதெய்வ கோயிலுக்கு வருவேன், கூப்பிட்டு சொன்னால் தான் குலதெய்வ கோயிலுக்கு பூஜையில் கலந்துக்குவேன், கூப்பிட்டு சொன்னால் தான் வந்து நான் வந்து கோயிலுக்குள்ளே கால் எடுத்து வைப்பேன், இதெல்லாம் பேசியிருக்கிறாங்க. சரியா? அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு தான் நாளைக்கு மீட்டிங் முன்னாடியே நான் இன்றைக்கி ஃபோன் பண்ணி உங்கள்கிட்ட சொல்கிறது. நம்மளோட ஈகோவோ அந்த சாமிக்கு முன்னாடி எல்லாமே ஒரே அளவு தான். அது நமக்கு வசதி எவ்வளோ பெருசு இருக்குது, சின்னது இருக்குது, நமக்கு இது இருக்குங்கிறதுலாம் இல்லை. எல்லாமே அந்த சாமி முன்னாடி உங்களுக்கு என்ன உரிமை இருக்கோ அதே தான் பூசாரி அண்ணனுக்கு என்ன உரிமை இருக்கோ அதே தான் நேற்று பிறந்த குழந்தைக்கும் அந்த கோயிலை பொறுத்த வரையிலும். ஸோ அதனால் யாருமே பெரியவர்கள் சிறியவர்கள்னு இல்லை, எல்லாத்துக்கும் சம உரிமை தான் அங்கே இருக்குது. அதனால் யாரும் வந்து பர்சனலாக வைக்கணும்னு நினைக்காதீங்க. வாட்ஸ்அப்பில் வர்றதோ எஸ்எம்எஸில் வர்றதோ தான் இன்விடேஷன், அப்படி தான் ஒவ்வொருத்தருக்கும் போகுது. அதே இன்விடேஷனாக எடுத்துக்கிட்டு நம்ம கோயிலுக்கு எப்பயுமே வந்துடுங்க. அதையும் தான் விளக்கம் கொடுத்துட்டேன். வருஷத்துக்கு வந்து இத்தனை தடவை தான் வந்து நம்ம வந்து கோயிலில் வந்து பூசைன்னு நடத்துவோம், அந்த டைமெல்லாம் வந்துருங்கிறதும் தெளிவுபடுத்தியிருக்கிறேன் ஆல்ரெடி. இன்னும் நாளைக்கு கொஞ்சம் டீட்டெயிலாகவே தெளிவுபடுத்திடுறோம். ஸோ இது வந்து நம்ம வரி கொடுக்க போகிறோம். இந்த பூஜை நடக்க போது 3 வருஷத்துக்கு ஒருக்கா பெரும்பூசை போடுவோம், அவ்வளோதான். சிம்பிள். ரொம்ப சின்னதாக யோசிச்சா இவ்வளோ தான். அதுக்கு வந்து கோயில் கட்டுறதுக்கு எப்படி எல்லா பங்காளிகளும் ஒற்றுமையாக இருந்து உதவி செஞ்சு ஒரு கோயிலை வந்து ஒரு குழந்தை பிறந்த மாதிரி உருவெடுத்து அங்கே கோயில் கம்பீரமாக நிற்கிது. இப்போ அடுத்து அந்த கோயில் கம்பீரமாக நடந்து போகிறதுக்கு நம்மளே இந்த சமூகம் இன்னும் முன்கூட்டி அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு நம்ம நடந்துக்கணும்னா ஒரு சில ப்ராசஸ் வந்து போட்டுறணும் கோயிலில். அது அப்போ ஆட்டோமேட்டிக்காக அது நடந்துக்கிட்டே இருக்கும். என் கடமை வந்து நான் இதை செஞ்சிடணும், அதை செஞ்சுட்டேன், இந்த இதெல்லாம் என் கோயிலில் நடந்துடணும். அதுக்கு வந்து வலுவூட்டுவது வந்து ஒரே ஒரு சிம்பிள் இது வரி மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. இது பற்றாமல் இல்லை நான் வந்து பொறுப்படுத்திக்கிட்டு நான் இந்த மாதிரி பண்ணுறேன் அந்த மாதிரி பண்ணுறேன் அப்படின்னு யாராவது இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பொறுப்பு என்னன்னு சொல்லுங்கள். என்ன நீங்கள் பண்ணலான்னு ஆசைப்பட்றீங்க, இல்லை நீங்களே நான் முன்னிருந்து இந்த பொறுப்பு எடுத்து நடத்துகிறேன் அப்படின்னு சொன்னால் கூட அதுக்கும் எல்லாருமே ஃப்ரீயாக இருக்கிறாங்க. சரியா? அதனால் வந்து தாராளமாக வந்து உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். அந்த கருத்துக்கள்லாம் எல்லாம் ஒரு மனதாக இருந்து ஒற்றுமையாக இருந்து அந்த கருத்துக்களுக்கு உயிர் ஊட்டி நம்ம அதை பின்பற்றுவோம். சரிங்களா? நன்றி. அனைவரும் வாங்க. நாளைக்கு பௌர்ணமி பூஜை எப்படி நடக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மீட்டிங்கில் ஹார்ட்லி ஒரு ½ மீட்டிங் தான் முடிச்சுட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்பிடலாங்க. லஞ்சுக்கே கூட வீட்டுக்கு போயிடலாம். அதனால் சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் கிளம்பிடலாங்க. நன்றி, வணக்கம்.